வணக்கம் மாணவர்களே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் அலகு 1 அளவீட்டியலுங்கிற பாடம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதற்கான ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். இது 2025 பாடத்துக்கான ஆன்சர்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 வேர்ட்ஸ், பின்வருவற்றில் எது வழி அளவு? ஆன்சர் பரப்பு. அடுத்து ரெண்டாவதுக்கான ஆன்சர் 1 லிட்டர் = 1000 கன சென்டிமீட்டர். அடுத்து மூன்றாவதுக்கான ஆன்சர் கிலோகிராம் பை மீட்டர் கியூப். நான்காவதுக்கான ஆன்சர் 2:1. ஐந்தாவதுக்கான ஆன்சர் தொலைவு. அடுத்து கோட்டெடுத்து நிரப்புக. ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் ஆர்க்கிமிடிஸ், எழுதிக்கோங்க ஆர்க்கிமிடிஸ். அடுத்து ரெண்டாவதுக்கான ஆன்சர் 10 அடுக்கு 10 போட்டு மேலே 6 போட்டுக்கோங்க. பாதரசத்தின் அடர்த்தி 13,600 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். நான் உங்களுக்கு தனியாக உங்களுக்கு எழுதியிருக்கேன் பாருங்கள். அதில் அந்த ஸ்கூல் படிக்க எழுதியிருக்கேன், அது புரியலை, அதனால் உங்களுக்கு தனியாக நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன், அதை பார்த்து எழுதிக்கோங்க. இது கோட்டெடுத்துக்கான ஆன்சர். நாலாவதுக்கான ஆன்சர் 1.496 × 10^11 மீட்டர். அடுத்து ஐந்தாவதுக்கான ஆன்சர் வரைபடத்தாளை. அடுத்து சரியாக தவறா? ஒரு ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் தவறு. எதுக்கு தவறுனா, அங்கே எல்லை அடைத்து கோளுன்னு இருக்கும், அதை அடிச்சுட்டு அதுக்கு பதிலாக மேற்பரப்பேன்னு போட்டுக்கோங்க. அடுத்து ரெண்டாவதுக்கான ஆன்சர் சரி, மூணாவதுக்கான ஆன்சரும் சரி தான். அடுத்து நாலாவதுக்கான ஆன்சர் சரி, ஐந்தாவதுக்கான ஆன்சர் தவறு. எது சரியான ஆன்சர்னால் அதிக உடையன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை அடிச்சுட்டு குறை உடையன்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்து பொறுத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொறுத்துக்க ஆன்சர் 2, 4, 1, 5, 3. அடுத்து ரெண்டாவது பொறுத்துக்கான ஆன்சர் 3, 4, 5, 2, 1 பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து சரியான வரிசையில் எழுதுக. இதை மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க, நம்ம சரியான வரிசையில் எழுதணும். ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் 3, 2, 4, 1. ரெண்டாவதுக்கான ஆன்சர் 3, 1, 4, 2. நீங்கள் வரிசையை எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து ஒப்புமை கொண்டு நிரப்புக இருக்குல்ல, அதில் ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் மீட்டர் கியூப். மீட்டர் போட்டு மேலே கியூப் போட்டுக்கோங்க. அடுத்து ரெண்டாவதுக்கான ஆன்சர் கிலோகிராம். மூன்றாவதுக்கான ஆன்சர் இரும்பு. அடுத்து கீழ்கான கூற்றுக்களை ஆராய்ந்து கொடுத்துருக்காங்களே, அதில் ஃபஸ்ட்டு கூற்றுக்கான ஆன்சர் ஆன் மட்டும் போட்டுக்கோங்க. அது ஆப்ஷன் என்னதுன்னு பின்னாடி இருக்கும், அது பென் பேஜில் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்சர் ஆப்ஷன், அதனால் பக்கத்தில் ஆன் போட்டுக்கோங்க. அடுத்து ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்ஷன் ஆவன்னா ஆப்ஷன் தான் கரெக்டு. மூணாவது கூற்றுக்கானதுக்கான ஆன்சர் இ ஆப்ஷன். இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, அதை தான் நம்ம மேலே ஆன் சுருக்கமாக மட்டும் எழுதியிருக்கோம். அடுத்து நமக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், மிக சுருக்கமாக விடையளி. ஒரு சில வழி அளவுகளை கூறுக. ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பரப்பளவு, கன அளவு, அடர்த்தி, வேகம், மின்னூட்டம். பார்த்து எழுதிக்கோங்க. பரப்பளவு, கன அளவு, அடர்த்தி, வேகம், மின்னூட்டம். ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் 9.46 × 10^5 மீட்டர் ஒரு ஒளியாண்டின் மதிப்பு. அடுத்து மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் உருளையின் கன அளவு ஃபார்முலா πr²h. சைடில் எழுதிக்கோங்க πr²h. அடுத்து நாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு 8வது பக்கத்தில் இருக்குது, 8வது பக்கம் எடுத்துக்கோங்க. அந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடர்த்தி D = நிறை m/. பருமன் V, D = m/v. அதுதான் நாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர், அதை மட்டும் குறிச்சிக்கோங்க. அடுத்து ஐந்தாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நீர். எந்த திரவத்தில் இரும்பு மூழ்கும்னா அதுக்கான ஆன்சர் நீர். அடுத்து 7வது கொஸ்டினுக்கும் 6வது கொஸ்டின் பார்க்கலாம். முதல் 7வது கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதிக்கோங்க. 19,300 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். தங்கத்தோட அடர்த்தி 19,300 கிலோகிராம் மீட்டர் பை கியூப். 6வது கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு 9ஆம் பக்கம் இருக்குது, 9ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. 9ஆம் பக்கம் பாருங்கள், அந்த 2 ஆவணம் கொடுத்துருக்காங்களா, வானியல் அலகு, ஒளியாண்டு, அந்த 2 மட்டும் குறிச்சிக்கோங்க. 6வது கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சுருக்கமாக விடையளி. அதில் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் 2வது பக்கம், 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர் 6வது பக்கம், ரெண்டாம் கொஸ்டினுக்கான 6, 3வது கொஸ்டினுக்கு 8வது பக்கம், 4வது கொஸ்டின் 10வது பக்கம், 5வது கொஸ்டின் 9ஆம் பக்கம். இப்போ ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட் 2ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. 2ஆம் பக்கத்தில் வழி அளவுகள் சொல்லி கொடுத்துருக்காங்களா, அது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து 4வது லைனில் எடுத்துக்காட்டு சொல்லி போட்டு பரப்பளவு, கன அளவு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு சுருக்கமாக முடியல முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர் 6வது பக்கத்தில் இருக்குது. 6ஆம் பக்கத்தில் பாருங்கள், அந்த திரவத்தின் கன அளவு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். அது எப்படி இருந்தால் முதல் ஹெட்டிங் போட்டுக்கோங்க, திரவத்தின் கன அளவுன்னு போட்டு அந்த திரவத்தின் கன அளவிலிருந்து 80ஆம் வரைக்கும் எழுதிக்கோங்க. அடுத்து கொள்ளளவு ஹெட்டிங் போட்டு ஒரு கொள்கைன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா, அதிலிருந்து எனப்படுது வரைக்கும் எழுதிக்கோங்க. அடுத்து 3வது கொஸ்டின் 8ஆம் பக்கத்தில் இருக்குது. 3வது கொஸ்டின் அது சுருக்கமான விடையில் மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு பொருளின் நடத்துன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், அதிலிருந்து அந்த வெவ்வேறு பொருளின் நடத்துன்னு சொல்லி ஹெட்டிங் இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே வரைக்கும் குறிச்சிக்கோங்க. சுருக்கமான விடையில் 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 10வது பக்கம் எடுத்துக்கோங்க. 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர் இருக்குது. அந்த ஒளியாண்டு என்பது சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், ஒளியாண்டு
ஒரு ஒளியாண்டு என்பதுன்னு சொல்லியிருக்கலாம். அதுலேருந்து அந்த ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள், 9.46 × 10 × 15 மீட்டர், அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. ஒரு ஒளியாண்டுலேருந்து அந்த ஃபார்முலா வரைக்கும் குறிச்சிக்கோங்க. அடுத்து வந்து 5வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 9வது பக்கம் இருக்குது. புக்கில் 9ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. ஒரு வானியல் அலகுன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா, அதுலேருந்து அந்த ஃபார்முலா முடிவு வரைக்கும் குறிச்சிக்கோங்க. 5வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா விரிவான விடையளி. அதில் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு 4வது பக்கம் கொடுத்துருக்காங்க. அடுத்து 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 7வது பக்கம் கொடுத்துருக்காங்க. முதல் பேஜ் நம்பர் போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கான நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் ஒழுங்கற்ற அடிமுறை. இது வந்து நமக்கு ஒரு அட்டவணையில் தான் இருக்கும். முதல் வந்து 4வது பக்கம் எடுத்துக்கோங்க. ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்களா, செயல்பாடு 1, அந்த செயல்பாடு 1 ஃபுல்லாத்தையுமே குறிச்சிக்கோங்க. இதுதான் விரிவான விடையில் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அந்த பாக்ஸில் இருக்க ஃபுல்லாகவே நீங்கள் எழுதணும். அந்த படமும் போட்டுக்கோங்க. இது வந்து முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து வந்து 2வது நெடுவினா. 2வது நெடுவினா வந்து 7வது பக்கம் இருக்குது. 7வது பக்கத்தில் செயல்பாடு 3 சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா, அந்த செயல்பாட்டில் அந்த 3 அந்த பாக்ஸ்குள்ளே இருக்க எல்லாத்தையுமே குறிச்சிக்கோங்க. அது எல்லாமே நெடுவினா 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வரும். அது ஃபுல்லாமே எழுதணும். அந்த படத்தையும் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த படத்துக்கான ஆன்சர்ஸ் ஃபுல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் அடுத்த படத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.